அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர ஆட்சியை கவிழ்க்க முடியாது, எதிர்க்கட்சிக்கு பிரதமர் வழங்கிய பதிலடி. பொருளாதார வளர்ச்சி நிலை குறித்து பொதுமக்களுக்கு மத்திய வங்கி வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. அரகளவின் அடியால் ஓட்டம் கண்ட 6000 அரசியல்வாதிகள் வெளியான முக்கிய தகவல். திருக்கோவில் கடலில் பெரும் சோகம், கடலில் மாயமான 3 பேரும் சடலங்களாக மீட்பு. கொழும்பு கொல்லப்பட்ட பகுதியில் கோரமான விபத்து. சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் போலீசார் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கழுகங்கையில் முதலையால் இழுத்துச் செல்லப்பட்ட பெண் சடலமாக மீட்பு. மதுபோதையில் வாகனம் செலுத்திய 395 பேர் கைது. இலங்கைக்கு மீண்டும் நிதி வழங்கும் சீனா தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசு 3/2 பெரும்பான்மை பலத்துடன் மக்களால் நிறுவப்பட்ட அரசு. இதை எவராலும் அசைக்க முடியாது. எனவே இந்த அரசு கவலுமென்று எதிரணியினர் கனவில் கூட நினைத்து பார்க்கக்கூடாது என பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான புதிய அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான எதிர்க்கட்சியினர் முன்வைத்து வரும் விமர்சனங்கள் தொடர்பில் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் கருணி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள். அந்த மக்களை எம்மை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளார்கள். மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து செயற்படுவது எமது பிரதான கடமை. மக்களுக்கு நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே எமது பிரதான குறிக்கோள். ஆளுந்தரப்பினரின் கல்வித் தகமை பற்றி கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சியினர் முதலில் தங்கள் கல்வித் தகமையை பரிசோதிக்க வேண்டும். பொய்களை சொல்லி நாம் ஆட்சிக்கு வரவில்லை. நாம் நேர்மையுடன் நடந்தபடியால் தான் மக்களுமை ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள். மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்போம். இனிமேல் இன மத மொழி ரீதியில் பிரச்சினைகள் வர இடமளிக்க மாட்டோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பெருந்தொகையான மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி பற்றிய தகவல்கள் கிடைக்காமை அவதானம் செலுத்த வேண்டிய பிரச்சினையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பல்வேறு நிதி மோசடிகள் குறித்து ஊடகவியலாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், வெளிநாடுகளில் வட்டி வீதங்கள் 2% குறைந்துள்ளது. அந்த நாடுகளில் உள்ள சேமிப்பாளர்கள் வட்டி வருமானத்தின் அடிப்படையில் தமது அன்றாட தேவைகளை தீர்மானிப்பதில்லை. பொருளாதாரம் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி எடுத்துள்ள பல்வேறு தீர்மானங்கள் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளை மாத்திரம் பேசும் மக்களை சென்றடைவது குறைவாக உள்ளது. மேலும் கடவுச்சொல் மற்றும் OTP குறியீட்டை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் சிக்கல் உள்ளது. இதுகுறித்து மக்கள் விழிப்புடன் இருப்பது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு கோத்தாபாய ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு எதிரான அறகலைய போராட்டத்தின் பின்னர் பல்வேறு காரணங்களுக்காக 6000 அரசியல்வாதிகள் அரசியலில் இருந்து விலகியுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் பெவிரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகனை கெட்டியாராய்ச்சி கருத்து வெளியிடுகையில், போராட்டத்தின் பின்னர் பல அரசியல்வாதிகள் நம்பிக்கை இழந்து அரசியலில் இருந்து விலகியுள்ளார்கள். அத்துடன் பல்வேறு நிலைகளில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அரசியலுடன் தொடர்புடைய மேலும் 2000 பேர் இந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள். மேலும் ஏனைய கட்சிகளை உருவாக்குதல், ஏனைய கட்சிகளுடன் இணைதல் போன்ற பல்வேறு காரணங்களினால் கடந்த காலங்களில் சுமார் 30 அரசியல் கட்சிகள் செயலிழந்துள்ளது. இந்நிலையில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்புமனு கோரப்பட்ட நிலையில் 80,000க்கும் அதிகமான வேட்பாளர்கள் தோற்றியிருந்த அதிக வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட கட்சிகளில் இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். திருக்கோவில் சங்கமன்கண்டி கடலில் மூழ்கி காணாமல் போன தந்தை, மகன் மற்றும் மருமகன் ஆகியோரின் சடலங்கள் இன்று மாலை விநாயகபுரம் மங்கமாரி கடற்கரையில் ஒதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சங்கமன்கண்டியைச் சேர்ந்த 38 வயதுடைய மயில் வாகனம் நந்தராஜ், நந்தராஜின் 15 வயதுடைய மகன் மற்றும் நந்தராஜின் சகோதரியின் மகனான 17 வயதுடைய மருமகன் ஆகியோரே சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளார்கள். சம்பவ தினமான நேற்று புதன்கிழமை மாலை மூவரும் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு சங்கமன்கண்டி கடலுக்கு சென்று நீராடியுள்ளார்கள். இதன்போது நந்தராஜின் மகனும் மருமகனும் கடலலைகளில் இழுத்துச் செல்லப்பட்டதை அடுத்து நந்தராஜ் அவர்களை காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்த போது கடலலைகளால் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து காணாமல் போனவர்களை கடற்படை மற்றும் போலீசாருடன் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்நிலையில் வியாகபுரம் மங்கமாரி கடற்கரையில் இன்று காலையில் மூவரும் சடலங்களாக கரையொதுங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரையொதுங்கிய சடலங்கள் திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கொல்லப்பட்ட பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனியார் பேருந்தொன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் அதில் பயணித்தவர் பேருந்து சில்லுகளுக்கிடையில் நசுங்கி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்தவரின் தலை பேருந்தின் பின் சக்கரத்தினால் முற்றாக நசுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கதிர்காமத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்துடனேயே மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுபோதையில் வாகனம் செலுத்துவர்களின் சாரதி அனுமதி பத்திரத்தை 12 மாதங்களுக்கு இடைநிறுத்தப்படும் அல்லது சாரதி அனுமதி பத்திரம் காவல்துறையினரால் ரத்து செய்யப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. எனவே மதுபோதையில் வாகனம் செலுத்த வேண்டாம் என அனைத்து சாரதிகளையும் இலங்கை காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட போக்குவரத்து நடவடிக்கை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே காவல்துறை மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளது. இதன்படி இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் 395 பேர் மதுபோதையில் வாகனம் செலுத்தியவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். களுகங்கையில் பெண்ணொருவரை முதலை பிடித்து இழுத்துச் சென்றுள்ளதாக களுத்துறை தெற்கு காவல்துறை தெரிவித்துள்ளது. தொடங்குட கொகலான வடக்கு பிரதேசத்தில் வசிக்கும் 50 வயதுடைய பெண்ணொருவரையே முதலை இழுத்துச் சென்றுள்ளது. களுத்துறை கொகலான பிரதேசத்தில் களுகங்கைக்கு அருகில் குறித்த பெண் பாத்திரம் கழுவ சென்ற வேளை அவரை முதலை இழுத்துச் சென்றதாக கூறப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து படகுகள் மூலம் பிரதேச மக்கள் துணையுடன் கடற்படை மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் பின்னர் முதலையால் இழுத்து செல்லப்பட்ட பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் குறைந்த வருமானம் பெறுவோர் மற்றும் கலைஞர்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்காக சீனா நிதியுதவி வழங்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு 552 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட உள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தம் கச்சாத்திடும் நடவடிக்கைகள் நாளைய தினம் இலங்கையில் இடம்பெறவுள்ளது. இந்த நிதியின் மூலம் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு 1888 வீடுகளையும் கலைஞர்களுக்கு 108 வீடுகளையும் நிர்மாணிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனங்களை ஒதுக்குவதற்கு அரசாங்கம் கொள்கை தீர்மானம் எடுத்திருந்த போதிலும் இதுவரை வாகனங்களை ஒதுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அரசாங்கம் தற்போது சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போது குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொந்த வாகனங்களை பயன்படுத்தி வருகின்றனர். புதிய நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானம் எடுத்துள்ளோம். எனினும் அவர்களுக்கு வாகனங்களை எப்போது ஒதுக்குவது என்பது குறித்து நாங்கள் முடிவு செய்யவில்லை. அவர்களுக்கு ஒதுக்கப்பட உள்ள வாகனங்களையும் இறக்குமதி செய்ய மாட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளை குறைக்க புதிய அரசு முடிவு செய்துள்ள நிலையில் வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை கீழே கருத்துப்பட்டியில் பதிவிடுங்கள். நன்றி.